நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்பட்ட அவசரத்தில் வெளியேறும்போதெல்லாம் நான் தூரமாக போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சரி, அதன் காரணமாக சில பிரச்சனை நம்ம வந்து அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால், அவசரப்படுவதன் காரணமாக சில பிரச்சனை வந்து அடையுது. அந்த அவசரத்துக்குள்ள கூடி இருக்க தான் செய்யும். அவசரப்பட்டு இறங்கிட்டேன்னு சொல்கிறோம். இந்த காரில் இறங்கிட்டோம், அவசரப்பட்டு நான் பேசிட்டேன், அல்லது அவசரப்பட்டு ஒரு தப்பாக நினச்சிட்டேன், எல்லாமே வருது. நமக்கு பாவம் பண்ணி கேட்டு மேலே விரும்பணும். திருப்பி இந்த அவசரம் வந்துட வேணாரனே, எனக்கு பொறுமையான ஒரு விஷயம் நம்ம கேட்கணும், நெருக்கமாகிறதுக்காக. ஆனால் நம்ம இந்த அவசரப்படுறதே உணராமல் போயிடக்கூடாது. அப்படியே நம்ம இறைவன் ஒப்படைக்கும் பொழுது, அவசரப்பட்டதன் காரணமாக எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கேன், என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு பொறுமையான உதவி செய்யும். திருப்பி நான் அவசரப்படாமல் பார்த்துக்கோ. நானும் அவசரப்பட வேணாம், நான் யாரையும் அவசரப்படுத்தவும் வேணாம், என்னை யாரும் அவசரப்படுத்தாமல் நீ பாதுகாத்துக்கோன்னு ஒப்படைக்க வேண்டும். ஏன்னா இது அவசரம் பலகீனமான குணமாக இருக்குது, சைத்தானுடைய குணமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகி நம்மளும் அடுத்தவங்களுக்கு இதை தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்மளும் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்னுடைய காரியம் ஆகணும்னு சொன்னால் நான் அவசரப்படுறேன், கொஞ்சமே கூட நம்ம பொறுமை கிடையாது. இதை நம்ம உணரணும், பொறுமை இல்லைங்கிறது உணரணும். அப்படி ஒரு தேவையான அடிப்படையில் ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டால் நம்ம அவசரப்பட்டு நம்ம கூட இருக்கவங்கள அவசரப்படுத்துகிறோம், நிர்பந்தப்படுத்துகிறோம், உடனே ஆகணும். அப்படி அவசரப்படும் பொழுது நமக்கே பல தடமாற்றம் ஏற்படும் பொழுது, நம்மளுடைய உதவியாளர்களோ நம்ம குடும்பத்தார்களோ அவசரப்படுத்தும் போது இன்னும் பல தகவல் ஏற்படும். அதை நம்ம குற்றமாக்கிறோம். நாமளே தடுமாறும் பொழுது, நம்ம இன்னொருத்தரை வந்து தூண்டும் பொழுது அவங்களும் அந்த தடுமாற்றத்தில் நிறைய தவறு பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களை குற்றமாக பேச ஆரம்பிக்கிறோம். அதனால் நான் யாரையும் அவசரப்படுத்தக்கூடாது. எது வேணாலும் நம்ம எல்லாத்தையும் அவசரப்படுத்த தான் செய்கிறோம். ஒரு பயணம் போனால் கூட சரி அவசரப்படுத்துகிறோம். பொறுமை வேணும். பொறுமையான சொன்னால் இரண்டு பொறுமை எடுத்தோம், அந்த பயணம் அப்படியே அமையணும். குடும்பத்தோடு ஒரு பயணத்துக்கு வரேன்னு சொன்னால் சமாதானமாக வந்துட்டு சமாதானமாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உணர்ச்சி கலந்தான் இருக்குது. வரும்போதெல்லாம் வந்து சைத்தான் அங்கே குழப்பத்தை உண்டாக்கிடலாம். நம்ம அவசரப்படுறதும், மற்றவங்க அவசரப்படுத்துறதும், அதுக்காக கோவப்படுறதும், அவங்க மேலே மனசாமல் கொள்றதும், வெறுப்படைகிறதும், வார்த்தையில் தேவையான விடுறதும் எல்லாமே இருக்குது. இந்த பாதையே சமாதானத்துக்காக. எந்த சூழ்நிலையும் நீங்கள் உணர்ச்சியில் ஆயிட வேண்டாம், உணர்வுல இருங்க. அப்போது பிரித்தறிவிக்கப்படும் எப்படி நீங்கள் நடந்துக்கணுங்கிற அந்த பிரித்தறிதல். அது மட்டும் இல்லை, அவங்க வழிநடத்துவாங்க, அது சுகமான இருக்கும்.